யாரும் வராதிங்க, எல்லாம் ஓடி போயிருங்க. உங்கள் வீட்டு பிள்ளைகளை மாத்திரம் அனுப்புங்க. உங்களை விட நான் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்குவேன். நான் சொல்கிறத பிள்ளைங்க நல்லா கேட்குங்க. அதுகளாவது சீர்திருத்தமாகட்டும் புண்ணியத்துக்கு. உங்களோட சேர்ந்து நாசமாக நாங்கள் பிள்ளைய வளர்க்குறேன் அந்த பிள்ளைகளை நாசமாக ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. நானாவது சீர்திருத்தமாக வளர்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், அதுவும் கேட்க மாட்டேங்கிங்க. ஏன் பிள்ளைன்னு தூக்கிட்டு தர்றேன் அந்த அவள்லாம். ஏன் பிள்ளையா அவதான் ரைட்டு. அப்பதான் உன் மேல அது அப்பலேன்னு உன் மேலேயே எரிஞ்சிருக்கேன். மறுபடியும் முதல்ல இருந்து இல்லை அப்படி கூட இல்லை, அந்த மாதிரி சொல்றது ஏற்றுக்கிடுவோம். திருப்பி நான் கேட்கும்போது அந்த அம்மா எனக்கு வட்டி கட்டணும். கடனுக்கு வட்டி கட்டணும். என்னப்பா சரியா? இப்போ இந்த பரதேசிட்ட என்னது இல்லை, நான் உன்கிட்ட கடை வாங்க போறேன். எந்த ஜென்மத்திலையுமே எடுத்துக்கோ. எந்த செம்மத்தில் வேணாலும் எடுத்துக்க. என்ன தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். இந்த இது சொன்னதுனால அதில் ஒன்று எனக்கு வந்து நீங்கள் என்ன பிடிக்கிட்டா உயிர போகிறீங்க. நான் இப்போ இந்த சரீரம் எனக்கு 6வது பிறவி சரியா? இப்போ நான் இருக்கிற சரீரம் நான் 6வது பிறவி. 6 சரீரத்துலேயும் நான் யாருக்கிட்டையும் கடனும் வாங்கலை, யாருக்கும் கடனும் கொடுக்கல சரியா? தானம் தான் பண்ணிக்கிட்டு வரேன். இதில் நீ எனக்கு எப்படி கொடுப்ப, நான் எப்படி வாங்குவேன் சொல்லு. அதுக்குள்ள நீ வராத. எப்படி தெரியும்னு எங்கிட்ட நீ கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட கடை வாங்கணும்னு எப்படி நீ சொல்ற? அது மாத்திரம் எப்படி தெரிஞ்சு? அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன் நான் என்ன பண்றேன்னு. நான் தானம் பண்றேன், அதுல ஒரு பங்கு நீ வாங்கிட்டு போற, அவ்வளவுதான். புரியுது? எப்படி தெரியும் நீ கேட்கறதுனால தான் இப்படி உட்காந்துட்டு இருக்க. நான் தெரியுங்கிறதுனால தான் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். எப்படி புரிஞ்சுதா? உன் சரித்திரமே தெரியும். நீ எப்படி பிறந்த, எப்படி வளர்ந்த, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த, எங்கே இருந்த, எல்லாம் தெரியும். புரியுதா? இப்போ நீ எதுக்காக இந்த வேதனை போடுற அப்படிங்கிற முதல் கொண்டு தெரியும். ஆனால் சொன்ன நம்புவியா? அங்கே வரு சொல்லுங்கன்னா எப்படி நம்ப முடியும்? புரியுது எனக்கு சொல்றது? அது பிரச்சனை கிடையாது. அதை நீ தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னால் ஏற்றுக்கிற முடியாத விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னு எதுக்கு ஆசைப்படுற? புரிஞ்சது? ஒரு சில விஷயத்தெல்லாம் சொன்னால் அப்போ நம்ம இன்னும் சொல்ல போனால் ரோசை போட்டால் செத்து போயிடணும் அன்றைக்கி. அந்த அம்மா மாத்திரம் இல்லை, எல்லாருமே. என்ன சாமி நான் சொல்கிறது? நம்ம மனித வாழ்க்கையில் நம்மளுடைய ஜென்மத்துகளில் அப்படி தான் இருக்கும் எல்லாமே. இந்த ஜென்மத்தில் நீ பொண்ணாக பிறந்திருப்ப, முந்தின ஜென்மத்தில் ஆணாக பிறந்திருப்ப, அதுக்கு முன்னாடி பொண்ணாக பிறந்திருப்ப. இப்படி மாறி மாறி வருவேன். ஏதாவது ஒரு லைனில் தான் ஆணாக பிறந்திருக்கும், இல்லை பொண்ணாக பிறந்திருக்கும். இல்லைன்னா இப்போ நீ என்ன பண்ணுறியோ இதுக்கு கடன் கழிக்கிறதுக்கு அப்போ நீ ஆம்பளையாக பிறந்திருப்ப. இன்றைக்கி உன் புருஷனை நீ என்ன பாடுபடுத்துறீங்க இந்த கடன் கழிக்கிறதுக்கு? அன்னைக்கு நீ அங்கே வீட்டுக்காரமா அவனுக்கு கடன் கழிக்கிறதுக்கு எந்த வகையில் பிறக்கணுமோ அந்த வகையில் ஆம்பளையாக பிறந்திருப்பேன். புரிஞ்சு சொல்கிறது? அந்த மாதிரி தான் இன்றைக்கி உன் புருஷன் உனக்கு எப்படி எல்லாம் இந்த பழனி மலை சொல்லணும். நீ எப்படி சொல்கிறது? இன்னைக்கு பழனிமை என்ன பாடுபடுத்துகிறாலும் வீட்டுக்காரன் அடுத்து இவ செத்து இந்த பூமியில் உதயமாகிறான்னா அந்த ஆள் பொண்ணா பிறப்பாரு. புரியுதா? இவ ஆம்பளையா பிறப்பா, மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுவா, 3 மடங்கு கஷ்டப்படுவா. ஐயோ, இது யாரும் மாற்ற முடியாது. நீ இப்படித்தான் இருக்க போறேன்னு சொன்ன நம்புவாளா?
இல்லையா? இல்லை நல்ல அறிவாளியாக இருந்து இது திருப்பி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? அப்போ இதுக்கு முன்னாடி என் புருஷன் இப்படி இருந்தாரா, நான் அப்படி இருந்தேனா அப்படின்னு கேட்டிருக்கலாம் அறிவாளியாக இருந்தா. புரியுதா சொல்றது? புரிஞ்சுங்களா? அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் சில வீட்டில் எங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு அழுகுறாங்க. அதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கீங்க சாமி. இன்னைக்கு குழந்தையிலன்னு அழுகிறவங்க அன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டிருக்கேன். அன்னைக்கு அவங்க கொடுக்க பூரா காலி பண்ணி பிடிங்கி வெளியே எரிஞ்சிட்டு, அன்னைக்கு கொடுக்கும்போது வேண்டாம்னு சொல்லி பிடிங்கி வெளியே எரிஞ்சிட்டேன். இன்னைக்கு வந்து குழந்தை கேட்டால் எப்படி கொடுப்பான்? இந்த நிகழ்வை நம்ம கல்பனாவுக்கு நான் நடத்தி காமிச்சேன். வேலூர் கல்பனா ஆமாம், ஒரு நைட்டில் ரூமுக்குள்ளே உட்கார வச்சு நடத்தி காமிச்சேன். இப்படியே சொல்கிறீங்களே சாமி, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா அப்படியா? அதனால் பார்க்குறதுக்கு உனக்கு தெம்பு இருந்தால் நான் காட்டுறேன். அப்போ எனக்கு துணைக்கு ஆள் வேணும் அப்படின்னா உன் புருஷனை கூட்டிகிட்டு வா அப்படிங்க. அவன் தான் வரமாட்டுக்கானே, நான் நினச்சிட்டேன் அப்படின்னா. அப்போ சோபாவை கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டு ரூமுக்குள்ளே வச்சு 3 யுகத்தில் நீ என்ன பண்ணியிருக்கிறன்னு பாருன்னு காட்டினேன். அன்னைக்கு விட்டா எனக்கு குழந்தை வேணுங்கிறத, அன்னையிலேருந்து எனக்கு குழந்தையே வேண்டாம் சாமி, நான் இந்த கடனை இப்படியே கழிச்சிட்டு போயிடுறேன். அந்த பாவத்தை இனி யார் என்ன வேணாலும் பேசட்டும், உனக்கு ஒரு நாளைக்கு அப்படி நடத்தணும். நீ யார் உன் வீட்டுக்காரோட துணை கூப்பிட்டு அந்த ஆள் நல்லா கையெழுத்து எழுதி சிரிப்பாரு. அப்படியா மகளை மாட்டியா? இதை வச்சு மிச்ச காலத்து அவரு கதை கொட்டிடுவாரு. அதெல்லாம் காட்ட முடியும்பா, காட்ட முடியும். ஆனால் உன் மனநிலை தெம்பா இருந்தா இல்லைன்னா மறுநாள் சேர்த்தே போவேன். வைராக்கியம் வேணும்ல சார், கண்டிப்பாக. அவங்க நிலை அவங்க ஏற்றுக்கிட்டதுனால அவங்க ஏற்றுக்கிட்டான்னா அவன் அந்த பக்குவ நிலைக்கு கற்றுக்கிட்டாங்க இல்லையா? உங்களை மாதிரி இப்படி வடிகட்டின எப்படி சொல்கிறது மட்டிகளாக இல்லை இல்லை, மனநிலையை பக்குவப்படுத்திக்கிட்டாங்க, ஒரு நிலைப்படுத்திக்கிட்டாங்க. தாங்கும் மனநிலைக்கு வந்து அவங்க இருந்தாங்க, அதனால ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க அப்படி பார்த்தா நிறைய விஷயத்தை பார்த்துருக்குறாங்க. சோபாவாகட்டும், பவானி ஆகட்டும், கல்பனாவாகட்டும், பூமணின்னு அந்த குழந்தையெல்லாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவள்லாம் வெறும் 19 வயசு. இந்த சோபாலாம் பயந்தா, சாமி குழந்தை எனத்துக்காக போகிறாள், என்ன விடு, அவள் என்னதான் ஆனாலும் ஆகட்டும், அவன் நான் பார்ப்போம்னு சொல்லிட்டால, பார்க்கட்டும் விடு அப்படின்னு சொல்லி. புரிஞ்சுதா? பன்னீரெல்லாம் 9 நாள் படுத்த படுக்கையாக கிடந்தான், எந்திரிக்காம பயத்தில். அங்கே இருந்து அவங்கள மாதிரி எல்லாம் இங்கே யார் அந்த இடத்துல யாருமே இல்லை. இல்லைன்னா நீங்களும் நிறைய அந்த அற்புதமான காட்சிகள் நிலைமைகள் எல்லாம் பார்க்கத்தான் செய்யலாம். இங்கே யார் இருக்கா? இங்கே கொடுக்க நாங்கள் பிடிங்கிட்டு தான் சாமி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல வாங்குறதும் பிடுங்கிறதும் ரெண்டும் ஒன்று தானே. ஏன் சாமி? சாமி போன மாதம் கொடுத்தி, இந்த மாதம் எதுக்கு சாமி? 6 மாதம் கழிக்கிட்டோம்னு சொல்லட்டுமே. கொடுக்க வாங்குவோம்னா அப்புறம் பிடுங்கிறதுக்கு தானே அர்த்தம்.